தூய சக்தி தீய சக்தியில வழக்கு இருக்கும், தீய சக்தியில எல்லாமே இருக்கும், ஊழல் இருக்கும், எல்லாமே இருக்கும். தூய சக்திலையும் அதே இருந்துச்சுன்னா அப்ப அதுக்கு பேர் தூய சக்தி இல்ல. இனிமேல் வழக்குகள் வராமல் இருந்தா அவங்க வந்து தூய சக்தி தானே. அது எப்படி வழக்குகள் இல்லாம ஒரு நல்ல நபர் பார்த்து தேர்வு செஞ்சு போடுற அளவுக்கு நம்ம வேணும்ல, ஸ்கில் வேணும்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எப்படி வந்து அதுல நான் இல்ல ஓரளவுக்கு அனுபவம் வேணும், வழக்குகள் இல்லாத ஆளா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கான நேரம் காலம் அவகாசம் வந்து 3 வருஷம் இருக்குல்ல கட்சி ஆரம்பிச்சு. 3 வருஷம் இருந்தது. ஆனா இருந்தாலும் அவங்க கட்சியில எப்ப எலெக்ஷன்ல நிக்கிறோங்கிறத முடிவு பண்ணது லேட்டரா தானே முடிவு பண்ணிருக்காங்க. இல்லையே, இப்போ நான் ஏன் இதை இவ்வளவு தூரம் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகராக இருந்த பொழுது நானே சொன்னேன் இது சரியில்லைன்னு சொன்னேன், இல்லை சரியா வராதுன்னு எல்லாமே சொன்னேன். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம சொன்னோம் இல்லை சார் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் வந்து விஜய்க்கு தான் போடுவாங்க, அவருக்கு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் வரும், 18% வரும், 15% வரும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஓட்டாக இருக்கட்டும், சிறுபான்மையினர் ஓட்டாக இருக்கட்டும், எப்படி மாறிச்சுன்னா தெரியாது. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே, அதாவது 1 கோடியே எத்தனை லட்சம், சரி லட்சம் பார்க்கல அது, ஓகே ஒரு குறிப்பிட்ட லட்சம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கம்மி, சரியா? இத்தனை லட்சம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ மக்களால் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முகம் அதுதான் விஜய். நான் அதுல எந்த மாற்று கருத்தும் அந்த டவுட் இல்லைங்கிறதுனால நான் என்ன சொல்றேன், அதுல எந்த மாற்று கருத்தும் நான் வைக்கல. நான் வைக்கிற மாற்று கருத்து எங்கன்னா 2023 கட்சியை ஆரம்பிச்சு 2024 இது நமக்கான தேர்தலில் நம்ம இலக்கு 2026 தான் அப்படின்னு தெளிவா சொன்னவர், இந்த 2 வருஷத்துல ஒரு நல்ல படிச்ச ஆளு, நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஆளு, இப்படி ஒரு நபர்களை தேர்வு செஞ்சிருந்தால் அது நாம வந்து மதிக்கக்கூடிய ஒரு செய்திருக்கிறாரு. இப்ப இங்க வந்து காரைக்குடி தொகுதியில ஜெயிச்ச பிரபு வந்து படித்த ஆள் இல்லைன்னு சொல்லுவீங்களா? யாரு? பல் டாக்டரா? டாக்டர் இல்ல அவரு. ஆமா.